உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதை எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறீங்கல்ல, யோசிச்சு பாருங்க, புரியும். தவறுகள் பெரும்பாலும் மன்னிக்கப்படும் இடம் அன்பு நிறைந்த நெஞ்சங்களில் மட்டுமே. உன்னுடைய நினைவோ என்னை சந்திக்க வா என்று தொந்தரவு செய்கிறது, ஆனால் உன் உதடுகளோ என்னோடு பேசாமல் மௌனமாகவே இருக்கின்றது. என்ன செய்வதென்று புரியாமல் என் மனமோ குழப்பத்தில் தவிக்கின்றது. மாறாதோ இந்த நிலை? மனதிற்கு பிடித்தவர்களை பிரிந்து வாழ முடியும், ஒரு நொடி கூட மறந்து வாழ முடியாது. வயிற்றை நிரப்ப பகலில் ஓடுகிறது ஏழைகளின் கூட்டம், வயிற்றை குறைக்க காலையில் ஓடுகிறது பணக்காரர்களின் கூட்டம். வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னா 2 பேரை கண்டுக்கவே கூடாதுங்க. ஒன்று நமக்கு பிடிச்சவங்கள, இன்னொன்று நம்மளை பிடிக்காதவங்கள. விளக்குக்கு வெளிச்சம் மட்டும் தாங்க தர தெரியும், எங்கே வேணும் அப்படின்றத நம்ம தாங்க தீர்மானிக்கணும். வெற்றியை கடவுள்கிட்ட கொடுத்துருங்க, தோல்வியை விதிக்கிட்ட விட்டுடுங்க. முயற்சியை மட்டும் உங்கள் கூட வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்மளோட பேச்சு துணைக்கு யார் வேணாலும் வரலாங்க. ஆனால் நம்மளோட ஆழ் மனசுக்குள்ளே இருக்க இன்பமோ துன்பமோ அதை ஷேர் பண்ண நமக்கு ஒரு உறவு கிடைச்சிதுன்னா அதுதான் நம்மளோட பெரிய வரங்க. வெளிப்படையாக சிரித்து பேசுபவர்களுக்கு தான் மனதில் வெளிக்காட்ட முடியாத பல வேதனைகள் மறைந்திருக்கும். நான் தேடி கிடைத்த உறவு அல்ல நீ, என்னை தேடி வந்த உறவு நீ. உன்னை விடவும் மாட்டேன், விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அன்பை கொட்டவும் அக்கறை காட்டவும் 1000 உறவுகள் இருந்தாலும் மனம் ஏங்குவது என்னவோ விரும்பி சிறைப்பட்ட அந்த ஒற்றை இதயத்திடம் மட்டுமே. உண்மையான அன்பை நீ எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் உன்னை அதிகமாகவே நேசிக்குமே தவிர உன்னை விட்டு ஒரு பொழுதும் விலகாது. என்னோடு நீ பேசுவது என்னவோ கொஞ்ச நேரம்தான், ஆனால் அது தருகின்ற சுகமோ வலியோ என் நினைவில் இருந்து நீங்குவதே இல்லை, அடுத்து உன்னோடு நான் பேசும் வரை. எதிர்பார்ப்பு இல்லாமல் புன்னகை செய்யுங்கள், உங்களை விட அழகானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. கூட்டத்தில் நீ நின்றாலும் உன்னை தேடுவது எனக்கு கடினம் இல்லை, நீ எங்கு சென்றாலும் என் இதயத்துக்கு தெரியும். ஏனென்றால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு நல்லவனோ ஒரு கெட்டவனோ கட்டாயமாக இருப்பாங்கங்க. இங்கே யாரும் நல்லவங்களும் இல்லை, யாருமே கெட்டவங்களும் இல்லை. அவங்கவுங்க சந்திக்கும் பிரச்சனைகளை பொறுத்து நல்லவனாகவும் கெட்டவனாகவும் வாழ வேண்டிய நமக்காக காத்திருக்கும் அன்பும் நம்மை காக்க வைக்கும் அன்பும் என்னைக்குமே உண்மையானது. உயர்வான நட்புக்கும் உண்மையான அன்புக்கும் உருவம் அவசியம் இல்லைங்க, உணர்வுகள் மட்டும் போதும். புரியாதவங்களுக்கு கூட பேசி புரிய வச்சிடலாங்க, ஆனால் புரிஞ்சுக்கிட்டே புரியாத போல நடிப்பாங்கல்ல, அவங்களுக்கு புரிய வைக்கவே முடியாது. என்னை நம்மளவங்கள நான் ஏமாற்றக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் என்னையே ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னு உங்களில் யாரோ சொல்கிறது எனக்கு கேட்குதுங்க. ஏமாந்து போய் தான் இருக்கீங்க, ஆனால் யாரையும் ஏமாத்தலை, பெருமையாக சொல்லிக்கங்க. அவங்க நல்லா இருக்கட்டும், விட்டுடுங்க. சிறிய குறைகள் பெரிதாகி விடுகிறது அன்பில்லாத இடத்தில், பெரிய குறைகள் மன்னிக்கப்படுகிறது அன்பானவர் இதயத்தில். உன்னை அதிகமாக காதலிச்சதும் நான் தான், வெறுத்ததும் நான் தான். பார்த்து பார்த்து உன்னை காதலிச்ச, பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துட்ட. இதுதான் பாசம்னு நீ போனப்போ தான் தோணுச்சு, இதுதான் வாழ்க்கைன்னு அப்புறம்தான் புரிஞ்சுக்கிட்ட. நீ திரும்ப வரணும்னு ஆசைப்படலை, நீ நல்லா இருந்தால் போதும், நல்லா இரு. ஒருத்தவங்களை ரொம்ப பிடிக்கும்னா தயவு செய்து செயலில் காட்டுங்க, சொல்லி காட்டி புரிய வைக்க முயற்சி பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒருத்தரை பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, செயல்பாடுகளால் மேலும் அவங்கள காயப்படுத்தாதீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யாராவது ஒருத்தர் மௌனம் ஆகிட்டாங்க அப்படின்னா பேச வார்த்தைகள் இல்லாமல் இல்லைங்க, பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அர்த்தங்க. பேசுவதில் பிரச்சனை என்றால் பேசி தீர்த்து விடலாம், பேசுவதே பிரச்சனை என்றால் எதுவுமே செய்ய முடியாதுங்க. உண்மையான அன்புக்கும் பொய்யான அன்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க. உண்மையான அன்பு நம்மிடம் பேச நேரத்தை உருவாக்கும், பொய்யான அன்பு நம்மிடம் பேசாமல் இருக்க காரணத்தை உருவாக்கும். நமக்கு இருக்கக்கூடிய வழிகளில் தாங்க முடியாத, ஏற்றுக்க முடியாத வழி என்னன்னு தெரியுங்களா? நமக்காக அதிகமாக நேரம் ஒதுக்கினவங்க கடைசியில் நம்மளையே ஒதுக்கிட்டு போகிறாங்கல்ல, அந்த வழியை தாங்கவும் முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணி தயவு செய்து ப்ளீஸ் எனக்கு மட்டும் இந்த வழியை கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஆல்ரெடி இந்த வழியை நீங்கள் அனுபவிச்சு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட வலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாருக்கும் இந்த வலியை கொடுத்துறாதீங்க.
நீ பேச முடியாத இடங்களில் உன் திறமையை பேசவிடு, அது பேசும் உனக்காக. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் யாராவது ஒருத்தர் மௌனம் ஆகுறாங்க, மௌனம் ஆகிட்டாங்க அப்படின்னா பேச வார்த்தைகள் இல்லாமல் இல்லைங்க, பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அர்த்தங்க. உங்களை புரிஞ்சவங்களுக்கு மட்டும் நீங்கள் புத்தகமாக இருந்தால் போதுங்க, புரியாதவங்களுக்கு புதிராகவே இருந்துடலாம். நமக்கு பிடிச்சவங்க கிட்ட பேச காத்திருக்கிறதும், பேசும்பொழுது சண்டை போடுவதும், சண்டை போட்டாவது அவங்க கிட்ட பேச மாட்டோமா அப்படின்னு ஏங்குறது மட்டும்தாங்க உண்மையான அன்பே.